ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ரீனா மறுபடியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் மறுபடியும் என்ன பண்ணும்னா டு ப்ரொடியூஸ் சேம் டைப் ஆஃப் ஆர்கானிசம். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ரீப்ரொடக்ஷன், மறுபடியும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா? இந்த ரீப்ரொடக்ஷன்ல காமனா தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்னா ஆப்சென்ட். அதனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் காமன்லி சீன் இன் அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய டூ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஒரு ஆர்கானிசத்துல செக்ஸ் செப்பரேட்டா இருக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு செப்பரேட் செக்ஸஸ் இருக்காங்க அப்படின்னா, அதாவது மேல் தனியா அண்ட் ஃபீமேல் தனியா, ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேரு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்க வந்து மேல் தனியா ஃபீமேல் தனியா இருக்க மாட்டாங்க. இங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரே செக்ஸ், அதாவது சிங்கிள் பேரண்ட் ஒரே ஒரு பேரண்ட் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ரீப்ரொடக்ஷன் பேர் என்ன சொல்லணும்னா ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். அப்ப இங்க ரெண்டு செக்ஸஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல கேமிட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். கேமிட்டோஜெனிசிஸ், கேமிட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ்க்கு வந்து கேமிட். ஜெனிசிஸ் அப்படின்னால என்ன சொல்லுவோம்னா ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனிசிஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன். அப்ப கேமிட்டோஜெனிசிஸ்ங்கிற ப்ராசஸ் இருக்கும். இங்க வந்து பிகாஸ் ஆஃப் த சிங்கிள் பேரண்ட் நோ கேமிட்டோஜெனிசிஸ். இந்த இடத்துல கேமிட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்காது. சரிங்களா? அப்ப இங்க ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் இருக்கும். இங்க வந்து ஜைகோட் ஃபார்மேஷன் இருக்கும். ஜைகோட் ஃபார்மேஷன் ஸ்டேட் போர்டுல இருக்கும். ஜைகோட் ஃபார்மேஷன் ஜைகோட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா ரெண்டு கேமிட் சேர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டிப்ளாய்டு செல்லுக்கு பேரு நம்ம பார்ப்போம் டீடைலா. டிப்ளாய்டு செல்லுக்கு பேரு ஜைகோட்னு சொல்லுவோம். ஹியர் there is no zygote formation. இங்க வந்து ஜைகோட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஓகேவா? அண்ட் another important thing is because of union of two gametes, அதாவது எக்கு பிளஸ் ஸ்பெர்ம் ரெண்டு பேரும் இணையறதுனால இது வந்து நார்மலா எக் வந்து டிஸ்ப்ரொடியூஸ்ட் பை த ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ்ட் பை மேல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டு பேரும் சேர்றதுனால நமக்கு ஆஸ்பிரிங்ஸ்ல வந்து என்ன இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும். மறந்துடக்கூடாது, வேரியேஷன்ஸ் இன் த ஆஸ்பிரிங்ஸ். ஆனா இங்க என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருப்பாங்க. இப்ப நான் நடத்துறது வந்து உனக்கு காமனா, அதாவது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கிடையாது. ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், எதுல வேரியேஷன்ஸ் இருக்கும் எதுல வேரியேஷன்ஸ் இருக்காது, ஏன் வேரியேஷன்ஸ் இருக்கு, வேரியேஷனுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் டூ கேமிட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டு கேமிட் ஃபியூஷன் ஆகிறதுனால நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து வேரியேஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் they are formed from the single parent. These are the some basic informations you have to know regarding the sexual and asexual reproduction. Human reproduction நம்ம இப்பதான் டாபிக் உள்ளார வர்றோம். நம்மளோட ஒரிஜினல் டாபிக் உள்ளார ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி டாபிக். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீ படிக்கவே தேவையில்லை, அவ்வளோ ஈஸியான ஒரு டாபிக் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ஹியூமன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are செக்ஸுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம். கரெக்டா? செக்ஸுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம் அப்படின்னா என்னது, தனித்தனியா இருப்பாங்க, மேல் தனியா இருப்பாங்க, ஃபீமேல் தனியா இருப்பாங்க. அதனால இதை என்ன சொல்லுவோம்னா யூனிசெக்சுவல் ஆர்கானிசம். யூனிசெக்சுவல்னா ஒரு உடம்புல ஒரு செக்ஸ் தான் இருக்கும். அதனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா யூனிசெக்சுவல். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் விவிபேரஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், குட்டி போடக்கூடிய ஒரு அனிமல். ஹியூமனை பொறுத்த வரைக்கும் குட்டி போடும். நாட் டாக்கிங் அபவுட் மேமல்ஸ். நான் மேமல்ஸை பத்தி பேசல, ஹியூமனை பத்தி பேசுறேன். ஏன்னா நீ அடுத்த செகண்ட் என்ன போடுவ, சார் பிளாட்டிபஸ் இருக்கு இல்லையா, டக் பில்டு பிளாட்டிபஸ், அது வந்து முட்டை போடுமே சார் அப்படின்னா we are coming under the class மேமல்ங்கிற ஒரு கிளாஸ்ல வருவோம் இல்லையா. பட் நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா only we are talking about the human being also one of the mammals. அதனால we are sexually reproducing and viviparous organisms. Okay, and what are the events
first 5 mark for both students and it is important for our 1 mark also. எப்படி கேட்பாங்க, இந்த ஈவெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு which one of the following arrangements is correct regarding the events in the human reproduction அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. And we are going to follow one mnemonics for this events. என்ன ஈவெண்ட்ஸ் அப்படின்னா GIF, ஜிப், சிப், கோபி, GOBI, PI, various events. First event is gametogenesis. இதுதான் நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம், கவலைப்பட வேண்டாம். அந்த இடத்துல ஜெனசிஸ் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்னா ஃபார்மேஷன், புதுசா உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு பேரு ஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். கேமிட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன், ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ் லைக் எக் அண்ட் ஸ்பெர்ம். எக்கும் ஸ்பெர்மும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவோம்னா கேமிட்டோஜெனசிஸ். And I for insemination. It is a process of inoculation of sperms into the female reproductive tract. Female reproductive tract குள்ளார sperm introduce பண்ணக்கூடிய process பேர் என்ன சொல்லுவோம்னா insemination. Once insemination process முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஜஸ்ட் இப்போதைக்கு ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஓகே, female reproductive tract குள்ளார sperm உள்ளார போயிடுச்சு அப்படின்னா, if the egg is available in the female reproductive tract in a particular site, the fertilization, கருவுறுதல் சொல்வோம், fertilization is taking place in the female reproductive tract. உடம்புக்குள்ளார நடக்கும். உடம்புக்குள்ளார fertilization நடக்கிறனால don't forget, in human being the internal fertilization is taking place. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், அதாவது அம்மாவோட வயிற்றுக்குள்ளார எக்கும் ஸ்பெர்மும் சேருவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சி. இப்போ ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சா, ஃபெர்டிலைசேஷன் முடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஜைகோட் கிடைக்கும். அந்த ஜைகோட்ல மைட்டாடிக் டிவிஷன் நடக்கும். அந்த மைட்டாடிக் டிவிஷனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கிளிவேஜ். கிளிவேஜ் அப்படிங்கிறது, இப்போ இந்த மாதிரி ஒரு ஜைகோட் இருக்கு அப்படின்னா இந்த ஜைகோட் எத்தனை செல்லா மாறும் அப்படின்னா 2 செல் ஸ்டேஜா மாறும். அடுத்து வந்து இதே சேம் சைகோட்டை 4 செல் ஸ்டேஜா மாறும். அடுத்து வந்து 8 செல் ஸ்டேஜா மாறுவாங்க. இந்த மாதிரி செல்லோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிற ப்ராசஸ் பேரு கிளிவேஜ் அண்டர் த மைட்டாட்டிக் டிவிஷன். டோன்ட் ஃபர்கெட், மைட்டாட் டிவிஷன்ல கிளிவேஜ் ஆகும். இப்ப நமக்கு ஜிப்ல என்ன பார்த்தோம்? கேமிட்டோஜெனசிஸ், இன்செமினேஷன், ஃபெர்டிலைசேஷன். அடுத்து சிப்ல என்ன பார்க்க போறோம்னா கிளிவேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன நடக்கும்? இப்ப இந்த மாதிரி 8 செல் ஸ்டேஜ் வந்துருச்சா, 8 செல் ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு பேரு மொருலான்னு சொல்லுவோம். பின்னாடி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். டோன்ட் வரி அபௌட் தட். இப்ப அந்த ஃபெல்லோபியன் டியூப்ல தான், ஃபெல்லோபியன் டியூப் அப்படிங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல ஒரு பார்ட். அந்த ஃபெல்லோபியன் டியூப்ல ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இப்போ போய் அம்மாவோட கர்ப்பப்பையில யுடரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, யுடரஸ்ல போய் எக் என்ன ஆயிரும்னா இம்ப்ளான்ட் ஆயிடும். அதுக்கு பேரு என்ன சொல்லுவோம்னா implantation அப்படின்னு சொல்லுவோம். implantation nothing but attachment of. இது நம்ம இந்த லெசன் முடியறப்போ இது எல்லாமே இன்னும் ஈஸியா இருக்கும். attachment of embryon சொல்லலாம் blastocyst. இது blastocyst-னா என்னன்னு சொல்றேன் அப்புறமா. attachment of blastocyst on the uterus. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா implantation. implantation ஆயிடுச்சா, implantation ஆனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தைக்கு நியூட்ரியன்ட் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு நியூட்ரியன் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும். அதுக்கு பேரு பிளாசண்டா. இந்த பிளாசண்டா ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ் என்ன சொன்னா பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன் நத்திங் பட் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. இது வரைக்கும் ஜிப்பு சிப்பு முடிஞ்சு போச்சு. இந்த ஆர்டரை மாத்தக்கூடாது, சரியா? ஓகே, அடுத்து கோபி, GOPI. ஆக்சுவலா ஐக்கு வந்து இன்ஃபேக்ட் பிறந்த குழந்தை வந்து நானா சேர்த்து இருக்கிறேன், ஒரு ஆர்டர் வரணுங்கிறதுக்காக. G for gastrulation. gastrulation gastrulation அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் a process of formation of 3 germ layers. 3 germ layers ஃபார்ம் ஆகும். நம்மலாம் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். அந்த 3 germ layer ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ் பேரு gastrulation அப்படின்னு சொல்லுவோம். gastrulation முடிச்ச உடனே ஆர்கன் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா organogenesis. Organogenesis. It is a process of formation of organs.
ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்களா? ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆன உடனே அடுத்து குழந்தை எதுக்கு ரெடி ஃபார் டெலிவரி, டெலிவரிக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த டெலிவரிக்கு ரெடி ஆகக்கூடிய ப்ராசஸ் பேரு பார்ச்சுரேஷன். பார்ச்சுரேஷன் அப்படின்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபீட்டஸ். குழந்தை வெளியில வந்துட்டாங்க. இன்ஃபேண்ட், இன்ஃபேண்ட்னா பிறந்த பச்சை, பிறந்த உடனே அதை என்ன சொல்லணும்னா குழந்தை, இன்ஃபேண்ட். பேபின்னு சொல்லக்கூடாது, இன்ஃபேண்ட் சொல்லணும். தீஸ் ஆர் த வேரியஸ் ஈவெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் தீஸ் ஈவெண்ட்ஸ் ஃபார் 1 மார்க் கொஸ்டின். இந்த அரேஞ்ச்மெண்ட்ல ஆனா ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் இல்லாம கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கேமிட்டோஜெனசிஸ் கொடுத்துட்டு அடுத்து கிளீவேஜ் கொடுத்துட்டு பிளாசன்டேஷன், பார்ச்சுரேஷன் அப்படி கூட கொடுக்கலாம். ஆனா இந்த ஆர்டர் வந்து மாறி இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேமிட்டோஜெனசிஸ்க்கு பதிலா இன்செமினேஷன் இருக்கும். ஆர்டரை மட்டும் மாத்தி கொடுப்பாங்க. அந்த ஆர்டரை வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஜிப்பு, சிப்பு, கோபி, திஸ் இஸ் அ ஷார்ட் நிமோனிக்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப ஈவெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த லெசன்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது எல்லாமே தான் பார்க்க போறோம். கேமிட்டோஜெனிசிஸ் என்னன்னு பார்க்க போறோம். இன்செமினேஷன், ஃபெர்டிலைசேஷன், கிளீவேஜ், இம்ப்ளான்டேஷன், பிளாசன்டேஷன், கேஸ்ட்ரேஷன், ஆர்கனோஜெனிசிஸ், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டீட்டெயிலா பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we must know about the male and female reproductive system, structure of a male and female reproductive system. அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பார்த்துருவோம். இப்ப மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் இட் இன்க்ளூட்ஸ் என்னென்னலாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன். யாரு பிரைமரி செக்ஸ் ஆர்கன்? ஏன் பிரைமரி செக்ஸ் ஆர்கன் சொல்றோம் அப்படின்னா எந்த ஆர்கன் கேமிட்டா ஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கு பேரு பிரைமரி செக்ஸ் ஆர்கன் சொல்றோம். ஓகே, இங்க வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன் வந்து டெஸ்டிஸ். Why? Because of this is a place where the sperms are produced. sperm எங்க ப்ரொடியூஸ் ஆகுதோ அதனால அதுக்கு அதை வந்து என்ன சொல்லுவோம்னா பிரைமரி செக்ஸ் ஆர்கன் சொல்லுவோம். டெஸ்டிஸ் இஸ் அ பிரைமரி செக்ஸ் ஆர்கன். இதை தவிர வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்துல? இந்த டெஸ்டிஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது யார் இருக்காங்கன்னா அக்சஸரி டக்ட். Third one is accessory glands, and fourth one is external genitalia. These are the 4 important structures that are connected with the male reproductive system. இத நாளையும் பார்த்துட்டோம்னா male reproductive system முடிஞ்சிருச்சு. சரிங்களா? I will try to complete the entire part in this class. இந்த கிளாஸ்லயே நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். Structure of testis. Testis எதுக்குள்ளார இருக்கு ஃபர்ஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கணும். It is located within the sac-like structure. ஒரு பைக்குள்ளார இருப்பாங்க. அந்த sac-like structureக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ரோட்டம் அப்படின்னா sac-like structure. நான் ஸ்க்ரோட்டத்தை மட்டும் இப்ப தனியா வரைகிறேன். இப்ப இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன், அது மட்டும் தான் என்ன சொல்லணும்னா ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா டு மெயின்டைன் த லோ டெம்பரேச்சர் ஃபார் த டெஸ்டிஸ். டு மெயின்டைன் லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன, எவ்வளவு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா உனக்கு பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். 37 டிகிரி செல்சியஸ் இஸ் அ நார்மல் பாடி டெம்பரேச்சர். ஆக்சுவலா இந்த நார்மல் பாடி டெம்பரேச்சர்ல யாரு ப்ரொடியூஸ் ஆக மாட்டாங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் டேக்கிங் பிளேஸ் இன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். அப்ப இவங்க எவ்வளவு டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னா this scrotum maintain the 34 degree Celsius. 34 degree Celsius எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா to the testis. 2 to 2.5 degree Celsius. மறந்துடாத, இது 1 மார்க்ல கேட்பாங்க. 2 டிகிரி செல்சியஸ் கொடுக்கல. ஏற்கனவே நார்மல் பாடி டெம்பரேச்சர்ல இருந்து 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் from the normal body temperature. இதான் இதோட வேலை. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆல்சோ டேக்கிங் பிளேஸ். ஸ்க்ரோட்டத்தோட மெயினான ஃபங்க்ஷன் இதுதான். சரிங்களா? ஓகே. ரெண்டாவது உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டாமினல் கேவிட்டிக்குள்ளார இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஸ்க்ரோட்டம் அதர் டெஸ்டிஸ் ஆல்சோ கனெக்டட் வித் அப்டாமின் த்ரூ த கார்ட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஸ்பெர்மாட்டிக் கார்ட் சொல்லுவோம். ஆக்சுவலா ஸ்பெர்மாட்டிக் கார்டு என்ன பண்றாங்க, இந்த டெஸ்டிஸையும் அல்லது ஸ்க்ரோட்டத்தையும் எது கூட கனெக்ட் பண்றாங்கன்னா அப்டாமனோட கனெக்ட் பண்றாங்க. ஓகேவா?
சரி, இப்ப ஸ்க்ரோட்டத்தோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம். டெஸ்டிஸ்குள்ளார ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. டெஸ்டிஸ்குள்ளார இதான டெஸ்டிஸ். இதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த கவரிங்க்கு பேரு, டெஸ்டிஸை சுத்தி இருக்கக்கூடிய இந்த கவரிங்க்கு பேரு டியூனிகா அல்புஜினியா. நார்மலா டியூனிக் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேயர். அல்புஜினியா அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் a common name. It is a common name which indicates the covering that covers the reproductive organ. மறந்துடாத, ரீப்ரடக்டிவ் ஆர்கனை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு லேயருக்கு பேரு அல்புஜினியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஸ்டிஸ் வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு மெனி லோப்ஸ். நிறைய லோப்ஸா டிவைட் ஆயிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் லோப்ஸ் இன் அ டெஸ்டிஸ். டெஸ்டிஸ்குள்ளார எத்தனை லோப்ஸ் இருக்கும் அப்படின்னா அரௌண்ட் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ். இதுக்கு பேரு டெஸ்டிகுலார் லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்டிகுலார் லோப். ஏன் டெஸ்டிகுலர் லோப்னா என்ன சொல்லுவோம்னா தனித்தனி கம்பார்ட்மெண்ட் சொல்லுவோம். ஏன் டெஸ்டிகுலார் லோப்னு சொல்றோம் அப்படின்னா டெஸ்டிஸ்குள்ளார இருக்கிறனால அதுக்கு பேரு டெஸ்டிகுலார் லோப். எத்தனை இருக்கும் அப்படின்னா 250. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? 250 டெஸ்டிகுலார் லோப்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இந்த டெஸ்டிகுலார் லோப்ஸ்குள்ளார வேற யார் சார் இருக்கிறாங்க? மொத்தம் 250 லோப்ஸ் இருக்காங்க. அந்த லோப்ஸ்குள்ளார இருக்கிறது செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ். இப்ப இந்த இடத்துல நான் வந்து செமினிஃபரஸ் டியூபியூல்ஸோட ஸ்ட்ரக்சரை நான் இந்த இடத்துல வரைகிறேன். செமினிஃபரஸ் டியூபியூல் இதோட ஸ்ட்ரக்சர் இங்க வரைகிறேன். புக்ல டயக்ராம் இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. இருக்கு, ஆனா கொஞ்சம் தெளிவில்லாம கொடுத்துருக்காங்க. நான் போற டயக்ராம் அப்படியே போட்டுக்குங்க, யாரு நோட்ல வரைஞ்சாலும் சரி. மொத்தம் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் நான் மொத்தம் 3 வரைகிறேன். ஏன்னா எத்தனை செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 to 3 செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இன் a testis, இன் a lobe. ஒரு லோப்ல 2 to 3, 2ல இருந்து 3 செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்கும். இது புக்ல இல்லைன்னு நினைக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஒரு 3 செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் வரைகிறேன். செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்க்கு உள்ளார ஒரு செட் ஆஃப் செல்ஸ் இருப்பாங்க. அந்த செல்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒண்ணுல மட்டும் வரைகிறேன். இந்த மாதிரி பிரமிடல் செல்ஸ் இருக்கும். இந்த பிரமிடல் லார்ஜ் பிரமிடல் செல்ஸ் பேர் என்ன சொல்லுவோம்னா செர்டோலி செல்ஸ். செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்க்கு உள்ளார இருக்கக்கூடிய லாங் செல்ஸுக்கு பேரு செர்டோலி, செர்டோலி செல்ஸ். ஓகேவா? அதுக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு செல்ஸ் இருப்பாங்க. those cells are called spermatogonial cells or germinal epithelial cells. சின்ன சின்னதா எல்லோ கலர்ல போறோம்ல, அது வந்து என்ன சொல்லும்னா germinal epithelial cells are spermatogonial cells. ஓகே, 2 செல்லு செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்குள்ள இருக்காங்க. spermatogonial cells. சரி, இப்ப கவனிங்க. இப்ப 2 செல்லுக்கும் நமக்கு ஃபங்க்ஷன் தெரியணும். இப்ப ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ் என்ன பண்ணும்? ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோ. ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ் இவங்க தான் வந்து எதா மாறுவாங்க அப்படின்னா ஸ்பெர்மட்டோசோவாவா மாறுவாங்க. ஸ்பெர்மட்டோசோவா. ஏன்னா ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ் தான் டிவைட் ஆகி மைட்டாடிக் டிவிஷன், மியாடிக் டிவிஷனா நடந்து ஸ்பெர்மட்டோசோவா, மெச்சூர்டு ஸ்பெர்மட்டோசோவா மாறுவாங்க. அண்ட் வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் செர்டோலி செல்ஸ்? இந்த செர்டோலி செல்ஸோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா to provide the nourishment to the sperm. nourishment nutrient கொடுக்கிறது, nourishment to the sperm. ஓகே, இன்னொன்னு என்ன செர்டோலி செல்ஸோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபின். இன்ஹிபின் இன்ஹிபின்னா என்ன? அதுலயே ஆன்சர் இருக்கு. இன்ஹிபிட் சம்திங். இன்ஹிபின் என்ன பண்ணும் அப்படின்னா டு கண்ட்ரோல் த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். கொஸ்டின்ஸ் இதுல. ஓகே, இப்ப அடுத்து இப்ப 2 செல் பார்த்தாச்சா? என்னென்ன செல்ஸ் பார்த்திருக்கோம்? ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ் பார்த்திருக்கோம். 2வது பாத்தீங்கன்னா செர்டோலி செல்ஸ் பார்த்திருக்கோம். 3வதா ஒரு செல் இருக்கிறாங்க. அந்த செல் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்க்கு வெளியில between the seminiferous tubules இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் போடுறது தெரியுதா? கலர் எல்லாம் தெரியுதா? ஓகே, இவங்க வந்து 2 செல்லுக்கு நடுவுல இருக்கிறனால அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா இன்டர்ஸ்டிடியல் செல்ஸ். ஓகேவா? இன்டர்ஸ்டிடியல் செல்ஸ் ஆர் லீடிங் செல்ஸ். இந்த லீடிங் செல்ஸோட வேலை என்ன? இவங்க தான் மெயின். என்ன மெயின் அப்படின்னா the main function of the leading cells to produce androgen hormone. androgen மேல் செக்ஸ் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் இருக்கு இல்லையா, ஆண்ட்ரோஜன் சொல்லலாம் அல்லது டெஸ்டோஸ்டிரான். ஏன் அதை வந்து டெஸ்டோஸ்டிரான்னு சொல்றோம் அப்படின்னா
ஸ்டிரான் அப்படிங்கிறது ஸ்டிராய்டு. ஸ்டிரான் அப்படின்னா ஸ்டிராய்டுன்னு அர்த்தம். டெஸ்டிஸ்ல இருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஸ்டிராய்டு ஹார்மோன், ஆனால் அதுக்கு பேரு டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு பேரு. சரிங்களா? அப்ப ஆண்ட்ரோஜன் ஏன் சொல்றோம்? அன்பார்ச்சுனேட்டா அமைஞ்சு போச்சு, ஆண்கள்ல சுரக்கக்கூடிய ஸ்டிராய்டு ஹார்மோன், அதனால அதுக்கு பேரு ஆண்ட்ரோஜன். அப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிறது மேல் செக்ஸ் ஹார்மோன். மேல்ல செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னா இந்த ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டிரான் தான். சரிங்களா? இப்ப செமினிபரஸ் ஸ்ட்ரக்சரோட அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஓவர், இதோட நமக்கு என்ன முடியுதுன்னா டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் டெஸ்டிஸ், அக்சசரி டக்ட், அக்சசரி கிளாண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இப்போ நம்ம எதோட ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டோம்? டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ டெஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பைக்குலர் இருக்கு. அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஸ்க்ரோட்டம்னு சொல்றோம். ஸ்க்ரோட்டம்னு சொல்றோம். இந்த ஸ்க்ரோட்டம் வந்து அப்டாமினல் கேவிட்டிக்குள்ள இருக்காங்க. அந்த அப்டாமினல் கேவிட்டியோட கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஸ்பெர்மாட்டிக் கார்டு. ஸ்பெர்மாட்டிக் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டெஸ்டிஸை சுத்தி இருக்கக்கூடிய லேயர், அந்த லேயருக்கு பேரு ஆக்சுவலா 3 லேயர் இருப்பாங்க. 3 லேயர் புக்ல ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டூனிகா வெஜைனாலிஸ், டூனிகா அல்புஜினியா, டூனிகா வாஸ்குலேசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேணா எழுதிக்கங்க அப்படின்னு 3 லேயர் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம புக்ல ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க, டூனிகா அல்புஜினியா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம அடிஷனலா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்க்ரோட்டத்தோட மெயினான வேலை என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ப்ரொவைட் த நார்மல் டெம்பரேச்சர். நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னா லோவர் தென் த நார்மல் பாடி டெம்பரேச்சர் ஆர் இன் கேஸ் ஆஃப் கோல்டு கண்டிஷன் ஆர் இன் கேஸ் ஆஃப் விண்டர் சீசன். விண்டர் சீசன்ல வந்து என்விரான்மெண்டோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப 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 கம்மியா இருக்கும். சரிங்களா? 20 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி சமயத்துல டெஸ்டிஸ் வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர்லயும் இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரோட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரோட்டம் வந்து இந்த பிக்சரை பாருங்க. ஸ்க்ரோட்டம் வந்து என்னன்னா கொஞ்சம் மேலே ஏறி அப்டாமினல் கேவிட்டிக்குள்ள போயிடும். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 2 மசில்ஸ் இருக்காங்க. அது எந்த மசில்ஸ்னா ஸ்க்ரோட்டத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் தான். 2 மசில்ஸ் என்ன நோட் பண்ணி, கிரிமாஸ்டர் மசில்ஸ். இன்னொன்னு வந்து டார்டாஸ். டார்டாஸ், DARTOS. இந்த 2 மசில்ஸோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்டிஸை வந்து அப்டாமினல் கேவிட்டிக்குள்ளார கொண்டு போறதும் வெளியில கொண்டு வர்றதும் இவங்களோட வேலை. இவங்க கான்ட்ராக்ஷன் ஆனாங்கன்னா டெஸ்டிஸ் வயிற்றுக்குள்ளார போயிடும். வயிற்றுக்குள்ளாரன்னா நாட்டு இந்த அப்டாமினல் வயிற்றுக்குள்ளார ஃபுல்லா போயிட மாட்டாங்க. என்ன ஆகுனா கொஞ்சம் உள்ளார போயிடும். ஏன் அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் வெரி லோ டெம்பரேச்சர் இன் த என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்ல ரொம்ப லோ டெம்பரேச்சரா இருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்துல மட்டும் இந்த கிரிமாஸ்டர் மசில்ஸ் டார்டாஸ், DARTOS, டார்டாஸ் மசில் 2 பேரும் கான்ட்ராக்ஷன் ஆகி டெஸ்டிஸ் எதுக்குள்ளார போயிடும்? அப்டாமினல் கேவிட்டி, இன்ஜினியல் கெனால்னு சொல்லுவோம், அதுக்குள்ளார போயிடும். அப்ப அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் ரொம்ப டெம்பரேச்சரா அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் லோ டெம்பரேச்சராகவும் இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் போயாச்சு. ஓகே, இப்ப இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இப்ப இந்த செமினிபரஸ் டியூபிள்ஸ் வந்தாச்சு இல்லையா? இந்த செமினிபரஸ் டியூபிள்ஸ்ல இருந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ரெடாப் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெடாப் டெஸ்டிஸ். இந்த ரெடாப் டெஸ்டிஸ்ல இருந்து நமக்கு 10 to 12 சின்ன டியூபிள்ஸ் வரும். 10 to 12, 10ல இருந்து 12 டியூபிள் வரும். அதுக்கு பேரு வாசா எஃபரன்சியா அப்படின்னு பேரு. இந்த இடத்துல எழுதுறேன் வாசா எஃபரன்சியா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, ஏன்னா வாசா டெஃபரன்ஸ் வந்து படிக்க போறோம். வாசா எஃபரன்சியா, ஓகேவா? இந்த மாதிரி வரும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா எபிடைடிமிஸ். இதுக்கு பேரு எபி. இந்த எபிடைடிமிஸோட ஃபங்க்ஷன் என்ன, அது என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். இந்த எபிடைடிமிஸ்ல இது வந்து கேப்யூட் ஹெட்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு பேரு ஹெட் ஆஃப் எபிடைடிமிஸ். எபிடைடிமிஸ்ல 3 பார்ட் இருக்காங்க. ஒன்னு வந்து ஹெட், இன்னொன்னு வந்து பாடி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெய்ல். 3 பார்ட் இருக்கும். காடா அப்படின்னு சொல்லுவோம். காடா எபிடைடிமிஸ். இந்த எபிடைடிமிஸ்ல இருந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் மேல போகும், இங்க இருந்து இங்க போயிடும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாசா டெஃபரன்ஸ் அப்படின்னு பேரு. வாசா டெஃபரன்ஸ். இப்ப இது வரைக்கும் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா
அக்சசரி டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அக்சசரி டியூபியூல்ஸ் இதை தெளிவா நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெடார் டெஸ்டிஸ்க்கும் எபிடெர்மிஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா வாசா எஃபரன்சியா. வாசா எஃபரன்சியா வந்து 10ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும். இப்ப எபிடெர்மிஸ்ல இருந்து அந்த ஸ்க்ரோட்டல் சாக் இருக்குல்லையே அதை தாண்டி அப்டாமினல் கேவிட்டிக்குள்ள போகக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா வாசா டெஃபரன்ஸ் சொல்லுவோம். இவங்க தான் ஸ்பெர்மை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸ்பெர்மை பெனிஸுக்கு எடுத்துட்டு போறது அல்லது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாக்கு எடுத்துட்டு போறது யார் அப்படின்னா வாசா டெஃபரன்ஸ் தான். இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா and accessory glands and accessory duct we will discuss next.